திருக்குறள் திருவள்ளுவர். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பேசப் போகிறோம் திருக்குறள் பற்றி. இது திருவள்ளுவர் அவர்களின் அற்புதமான படைப்பு, தமிழ் இலக்கியத்தின் முத்துமணிகள் ஆகும். திருக்குறள் 1330 குறள்களை கொண்ட நூல் ஆகும். இது வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியது. இந்நூல் அறம், பொருள் மற்றும் காமம் என்ற 3 பிரிவுகளாக வகுக்கப்பட்டுள்ளது. இவை மனித வாழ்க்கையின் அடிப்படைகள் ஆகும். அறம். முதலில் அறம் பற்றி பேசுவோம். அறம் என்பது நெறிமுறைகள், நேர்மை மற்றும் நீதியின் அடிப்படையாகும். திருவள்ளுவர் அறத்தின் முக்கியத்துவத்தை விவரிக்கும்போது அறம் செய்ய விரும்பு என்றார். இது நாம் செய்யும் செயல்களில் நன்மையை நோக்க வேண்டும் என்பதை குறிப்பது. அறத்தின் முதல் குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இது அனைத்திலும் முதன்மை என்பது கடவுளே என்பதை கூறுகிறது. இதன் மூலம் நம் வாழ்வில் கடவுள் மற்றும் அறத்தின் முக்கியத்துவத்தை உணரலாம். பொருள். இப்போது பொருள் பற்றி பார்ப்போம். பொருள் என்பது வாழ்க்கையின் தேவைகள் மற்றும் செல்வத்தை குறிக்கிறது. திருவள்ளுவர் பொருளின் பெருமை குறித்து கூறும்போது செல்வம் மட்டும் அல்ல, அதில் நல்லொழுக்கமும் தேவை என்பதை உணர்த்துகிறார். அவர் கூறுகிறார், எண்ணிய பொருளால் என்னும் கொள்கை இது நாம் பெற்ற செல்வத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறது. செல்வம் நன்மைக்காகவே இருக்க வேண்டும். காமம். இப்போது காமம் பற்றிய குறள்களை பார்க்கலாம். காமம் என்பது காதல் மற்றும் உறவுகளை குறிக்கிறது. திருவள்ளுவர் காமம் செயல் என்றால் அது நெஞ்சின் உணர்வுகளை பற்றியது என்பதை குறிப்பிடுகிறார். காதல் என்பது கண்ணின் மயக்கம் என்று அவர் கூறுகிறார். காதல் ஒரு அழகான உணர்வு, ஆனால் அதில் நெறிமுறைகளும் இருக்க வேண்டும். வாழ்க்கை. திருவள்ளுவர் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை எடுத்துரைக்கிறார். அவர் கூறுகிறார், வாழ்க்கை என்பது கற்றல், கற்றல் என்பது வளர்ச்சியூர். இதன் மூலம் கல்வியின் முக்கியத்துவத்தை உணரலாம். கல்வி நம்மை முன்னேற்றும் வழி. மேலும் நல்லவர்கள் உடன் நட்பாக வாழுங்கள் என்றார். இது நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. நம் வாழ்க்கையில் நல்ல உறவுகள் மகிழ்ச்சியை தரும். திருக்குறளின் முக்கியத்துவம். திருக்குறள் தமிழ் மொழியின் பெருமையை வெளிப்படுத்தும் ஒரு அற்புதமான நூல். இது உலகம் முழுவதும் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இன்று இந்நூல் நம் வாழ்வியல் வழிகாட்டியாக உள்ளது. திருவள்ளுவர் ஒரு தத்துவஞானி. அவர் வாழ்ந்த காலத்தில் இவ்வளவு ஆழமான கருத்துக்களை நமக்கு வழங்கியுள்ளார். அவரது குறள்கள் ஒவ்வொரு தலைமுறைக்கும் வழிகாட்டியாக இருக்கின்றன. முடிவுரை. இன்று நாம் திருக்குறளின் மூலம் வாழ்க்கையின் அடிப்படைகளே அறம், பொருள் மற்றும் காமத்தை புரிந்து கொண்டோம். இது நம் வாழ்க்கையை சிறந்ததாக மாற்ற உதவும். நன்றி அனைவருக்கும். திருக்குறளை படித்து அதன் அர்த்தங்களை நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம்.